Properties of matter topic la multiple size questions பார்க்கலாம் பாருங்க. First question, consider two wires x and y. The radius of wire x is 3 times the radius of y. If they are stretched by the same load, then the stress on y is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா radius of the wire x is equal to 3 times the radius of the wire y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து they are stretched by the same load ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ force on the x is equal to force on the y அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு வரும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸ் டிவைட் பை பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. இப்போ வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி ஒயர் எக்ஸ் டிவைட் பை ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி ஒயர் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி ஒயர் ஒய் எஸ்ன்னு எழுதிக்கலாம். That is equal to force on the wire x divided by force on the wire y divided by, அதாவது ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ எடுத்துங்க. ஏரியா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேஷியோல எழுதிக்கிங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, பை ஆர் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பை ஆர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். ஏரியா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குனால இன்வெர்ஸ் ரேஷியோ எடுத்திருக்கேன். இங்க பை கேன்சல். அடுத்து ஃபோர்ஸ் ஆன் ஒயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் ஒயர் ஒய் சொல்லியிருக்காங்க. அதனால எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆர்ஒய் இங்க ஆர்எக்ஸ் இருக்கு பாருங்க. ஆர்எக்ஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஆர்ஒய். ஸோ ஆர்ஒய்னு போட்டுட்டு ஆர்எக்ஸ் பிளேஸ்ல 3 டைம்ஸ் ஆஃப் ஆர்ஒய் அப்படின்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஆர்ஒய் கேன்சல் ஆயிருச்சு. இங்க 3 ஸ்கொயர் வந்து 1/9 வந்துடும். புரியுதுங்களாங்க? இப்போ ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் எக்ஸ் டிவைட் பை ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் ஒய் இஸ் ஈக்குவல் 1/9 வருது. ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் இஸ் ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் எக்ஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 டைம்ஸ் தட் ஆன் தி ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஒயர் எக்ஸ்னு நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க. If a wire is stretched to double of its original length, then the strain in the wire is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதுதான் ஒரு ஒயர் இப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ஒயர்னு எடுத்துக்கோங்க. இந்த இனிஷியல் லெங்த் ஆஃப் தி ஒயர் வந்து எல்னு எடுத்துக்கோங்க. இனிஷியல் லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கோங்க. இதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் பாருங்க, லெங்த் வந்து டபுள் ஆயிருச்சு. அப்போ ஃபைனல் லெங்த் வந்து டபுள் ஆயிருச்சு. அப்போ ஃபைனல் லெங்த் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஃபைனல் லெங்த் வந்து 2L அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இனிஷியல் லெங்த் வந்து நமக்கு எல்னு இருக்கு. இப்போ சேஞ்ச் இன் லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா, ஃபைனல் லெங்த் மைனஸ் இனிஷியல் லெங்த் டிவைட் பை இனிஷியல் லெங்த்னு போடணும். அப்போ ஃபைனல் லெங்த் 2L தானே, ஏன்னா வந்து டபுள் ஸ்ட்ரெச்டு டு டபுள் ஆஃப் இட்ஸ் லெங்த்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் லெங்த் வந்து 2 தி இனிஷியல் லெங்த்னு போட்டு இனிஷியல் லெங்த் எல் போடுங்க டிவைட் பை எல்னு போட்டீங்கன்னா 2L minus L, நியூமரேட்டர்ல 2L minus L வந்து L divided by L. So that is equal to என்ன வருது பாருங்க, நமக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்து ஒரு ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணி அது லெங்த்தை டபுள் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெயின் இந்த ஒயர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். செகண்ட் क्वेश्चனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. The load elongation graph of 3 wires of the same material are shown in the figure. Which of the following wire is the thickest அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ திக்கஸ்ட் ஒயர் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்க்கலாம் பாருங்க. இப்போ பாருங்க, யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா FL டிவைட் பை AE, A இன்ட்டு எலாங்கினேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். A இன்ட்டு எலாங்கினேஷன் ஏன்னு போட்டுக்கலாம். ஏரியான்றது பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுங்க. இங்க வந்து லோடுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க இல்லைங்களா. அப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் பை எலாங்கினேஷன் வந்து ஸ்லோப், ஃபோர்ஸ் பை எலாங்கினேஷன் வந்து ஸ்லோப். அடுத்து வந்து இந்த y வந்து சேம், ஏன்னா சேம் மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் சேமா இருந்தா என்ன ஆகணும் வந்து உங்களுக்கு ஸ்லோப் சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி மெட்டீரியல் சேமா இருந்துச்சுன்னா y சேம், யங்ஸ் மாடுலஸ் சேம். இது வந்து என்ன வருது, இது ஸ்லோப் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இது ஸ்லோப் எடுத்துங்க. இப்போ என்ன வந்திருக்குன்னா பாத்தீங்கன்னா இங்க ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா லோடு பை எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு F பை E வந்து ஸ்லோப், தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு y டிவைடட் பை என்ன வந்திருக்கு, லெங்த்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் சேம்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்லோப் அதிகமா இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க, ரேடியஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்லோப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் தானே இருக்கு. அப்போ ஸ்லோப் அதிகமா இருந்தா திக்னஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ ஸ்லோப் இங்க கிராஃப்ல எந்த கிராஃபுக்கு அதிகம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃபுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு தான் ஸ்லோப் அதிகமா இருக்கிறதுனால அப்போ ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு தான் அதிகமா இருக்கும். அதனால திக்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு அதிகமா இருக்கும். ஸோ தேர்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. For a given material, the rigidity modulus is 1/3 of a Young's modulus, then Poisson ratio is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா ரிஜிடிட்டி மாடுலஸையும்
யங்ஸ் மாடுலஸையும் பாய்சன் ரேஷியோவும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிஜிடிட்டி மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கும் யங்ஸ் மாடுலஸ் பாய்சன் ரேஷியோ ரிலேட் பண்ற மாதிரி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் டிவைட் பை 2 × 1 + சிக்மா. சிக்மான்றது பாய்சன் ரேஷியோ. இப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் அவங்க கொடுத்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3 ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு y டிவைட் பை 2 × 1 + சிக்மா அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ இந்த y கேன்சல் ஆயிருச்சுங்களா? அப்போ இந்த 2 × 1 + சிக்மா லெஃப்ட் சைடு கொண்டு வந்து 3 ரைட் சைடு கொண்டு போங்க. இப்படி வந்துருச்சு. இப்போ 1 + சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 3/2. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3/2 - 1 வருதுங்களா? அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/2. 1/2ன்றது 0.5. ஆக்சுவலா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியலா இருந்தாவே அதுக்கு பாய்சன் ரேஷியோ வந்து 0.5ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 4th கொஸ்டினுக்கு நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A small sphere of radius 2 cm falls from rest in a viscous liquid. Heat is produced due to viscous force. The rate of production of heat when the sphere attains its terminal velocity is proportional to dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். அப்போ ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்னா ஹீட் டிவைட் பை டைம். ஏதாவது ரேட்னாவே சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படின்னா நம்ம கேட்டது பவர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. பவருக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து 6π ஈட்டா ஆர் இன்ட்டு வி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த வி வந்து ஆக்சுவலா டெர்மினல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதுல இருந்து ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு வருது. சரி, டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2/9 ஈட்டா, அதாவது 2/9 ஈட்டா இன்ட்டு r² இன்ட்டு g இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா. இதுதான் ஃபார்முலா. ரோன்றது டென்சிட்டி ஆஃப் தி பாடி, சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி பாடி, ஹீட்ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இதுல இருந்து டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வருது பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் அப்படின்னு வருது. இப்போ இந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன இருக்கு பாருங்க, ஆர் இன்ட்டு விடி தானே இருக்கு. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ எழுத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் என்ன பாருங்க, ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு, அப்போ ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டின்னு போட்டுக்குங்க. ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி போட்டோம். இப்போ டெர்மினல் வெலாசிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் தானே, அதை கொண்டு வந்து இப்போ டெர்மினல் வெலாசிட்டி பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கவனிங்க. ஆக்சுவலா ஃபோர்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா போட்டோம், ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி. பவர் எழுதும் போது ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி எழுதணும் இல்லையா? அப்போ இந்த ஒரு வெலாசிட்டி எழுதணும், அப்போ இன்னொரு வெலாசிட்டி டெர்மினல் வெலாசிட்டி வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த வெலாசிட்டி இன்ட்டு வெலாசிட்டி டெர்மினல் வெலாசிட்டி ஸ்கொயர் வருது. டெர்மினல் வெலாசிட்டி ஸ்கொயர் டைரக்ட்லி, டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் தானே. அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா, பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், ஆர்னு போடணும். ஆர் ஸ்கொயர் இருக்கா, டெர்மினல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ டெர்மினல் வெலாசிட்டி பிளேஸ்ல ஆர் ஸ்கொயர் போட்டு மொத்தத்துக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்படி போட்டீங்கன்னா பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வருது பாருங்க, இங்க ஆர் பவர் 2 ஹோல் ஸ்கொயர் வந்து ஆர் பவர் 4, ஆர் பவர் 4 இன்ட்டு ஆர் வந்து ஆர் பவர் 5. இன்னொரு முறை சொல்றேன் பாத்துங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆக்சுவலா பவருக்கு வந்து அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை டைம் டேக்கன், அதுதான் பவர். இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அடுத்து ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 6π ஈட்டா ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி. அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர் டெர்மினல் வெலாசிட்டி தான் ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி. அடுத்து டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2r² g இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா பை 9 ஈட்டா. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவருக்கு என்ன போறோம், ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் போடணும். அப்போ ஃபோர்ஸ் பிளேஸ்ல ஆர் இன்ட்டு விடின்னு போட்டுட்டு இன்ட்டு வெலாசிட்டி பிளேஸ்ல டெர்மினல் வெலாசிட்டி அப்படியே போட்டுட்டோம். இப்போ ஆர் அப்படியே எழுதிட்டோம். டெர்மினல் வெலாசிட்டி ஸ்கொயர்னு போட்டுட்டோம். அடுத்து டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்க ஆர் ஸ்கொயர் தானே இருக்கு. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர் போட்டு ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் போட்டு இப்படின்னு பண்ணிட்டோம். பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் 5 வந்திருக்கு. இப்போ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா, a small sphere of radius 2 cm சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் பிளேஸ்ல என்ன பண்ணணும் வந்து நம்ம 2 போடணும். அப்போ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2 பவர் 5 அப்படின்னு வருது. ஸோ அப்போ ப்ரொபோர்ஷனல் டு தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 2 பவர் 5ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ பவர் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2 பவர் 5 என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சர். அப்போ 5th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 wires are made of
the same material and have the same volume, the area of cross section of the first and the second wires are A and 2A respectively. If the length of the first wire is increased by delta L on applying a force F, how much force is needed to stretch the second wire by the same amount அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 wires are made by same material அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் சேம், யங்ஸ் மாடுலஸ் சேம் அண்ட் தே ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு மச் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரெச்டு பை செகண்ட் ஒயர் பை தி சேம் அமௌண்ட் அப்படின்னா எலாங்கினேஷன் ஆல்சோ சேம், சேஞ்ச் இன் லெங்த் ஆல்சோ சேம் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒயருக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A, செகண்ட் ஒயருக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2A. இங்க சேம் ரெண்டு ஒயருக்கு வால்யூம் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஒயர் வால்யூம். ஃபர்ஸ்ட் ஒயருக்கு ஏரியா ஏன்னு எடுத்துங்க, லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்போ செகண்ட் ஒயருக்கு வந்து என்ன பண்ணலாம், ஏரியா வந்து 2A போட்டு லெங்த் எல் டேஷ் L2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒயர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஒயர் வால்யூம் போட்டோம். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, ஏரியா இன்ட்டு லெங்த். ஃபர்ஸ்ட் ஒயருக்கு ஏரியா ஏ, லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கிட்டோம். செகண்ட் ஒயருக்கு ஏரியா வந்து 2A, லெங்த் L2ன்னு போட்டுட்டேன். இப்போ ஏஏ கேன்சல் பண்ணிட்டோம்னா length of the second wire is equal to L/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிப்பா, இப்போ இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. நமக்கு யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, FL டிவைட் பை A இன்ட்டு எலாங்கினேஷன். இங்க என்னென்ன சேம், Y சேம், அடுத்து வந்து டெல்டா எல் சேம், டெல்டா எல் சேம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, F இன்ட்டு எல் டிவைடட் பை A ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருதுங்களா. ஏன்னா யங்ஸ் மாடுலஸும் டெல்டா எல் சேம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒயருக்கு F1 L1 பை A1 போட்டுங்க ஃபர்ஸ்ட் ஒயருக்கு. செகண்ட் ஒயருக்கு F2 இன்ட்டு L2 இன்ட்டு A2ன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ செகண்ட் ஒயருக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ F2 தான் கேட்டிருக்காங்க. F1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. F1 வந்து Fன்னு கொடுத்துருக்காங்க. F1 வந்து Fன்னு கொடுத்துருக்காங்க. F2 தான் நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. கரெக்டுங்களா? அப்போ F2 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அடுத்து வந்து L2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு L/2ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? A2 வந்து 2Aன்னு கொடுத்துட்டாங்க. A1 வந்து Aன்னு தெரியும் நமக்கு. ஸோ இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ F1 பிளஸ்ல F சப்ஸ்டிட் பண்ணுங்க, L1 பிளஸ்ல L, ஏரியா பிளஸ்ல Aன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. F2 தான் நமக்கு தேவை, அது F2 அப்படியே வச்சுங்க. L2 வந்து L/2 கரெக்டுங்களா? A2 வந்து 2Aன்னு இருக்கு. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம், A கேன்சல், L கேன்சல் ஆயிடுச்சா. இந்த 2 கீழே தானப்பா இருக்கு. இந்த 2 நம்ம என்ன பண்ணலாம், F இஸ் ஈக்குவல் டு F2 டிவைட் பை இந்த 2 இன்ட்டு 2 4ன்னு வருதா. ஸோ அப்போ F2 இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் F. F2 இஸ் ஈக்குவல் என்ன வந்து பாருங்க, 4 டைம்ஸ் ஆஃப் Fன்னு வந்திருக்கு. ஸோ தட் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. With an increasing temperature, the viscosity of liquid and gas respectively will அப்படின்னு கேட்டிருங்க. ஆக்சுவலா நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா கேஸுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கொலிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கொலிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்கும். எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்குன்னா அப்போசிஷன் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா வந்து கேஸுக்கு என்ன ஆகும்னா வந்து பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலா வந்து when increasing temperature the viscosity of gas வந்து இன்க்ரீஸ் ஆகும். லிக்விடுக்கு என்ன ஆகும்னா பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகுல் டிக்ரீஸ் ஆகும். அதனால அந்த ஃபோர்ஸ் குறையும். அதனால வந்து லிக்விடுக்கு வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் குறையும், விஸ்காசிட்டி குறையுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் லிக்விடுக்கு என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லிக்விட் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லிக்விட் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் குறைஞ்சிருது. அதனால விஸ்காசிட்டி ஆஃப் தி லிக்விட் வந்து பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் என்ற ஆப்ஷன் வரணும். அடுத்து கேஸுக்கு என்ன ஆகும்னா பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து கேஸ் மாலிகுலுடைய ரேட் ஆஃப் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஃபாஸ்டா கொலைட் ஆகும். அப்போ ஃபாஸ்டா கொலைட் ஆச்சுன்னா எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும், அப்போசிஷன் பவர் அதிகமாகுது, அதான் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா கேஸுக்கு வந்து பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கவனிங்க. இந்த ஆன்சர் வந்து லிக்விடுக்கு வந்து விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகணும், கேஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். 7th கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். தி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி இஸ். ஆக்சுவலா பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடினா எப்படி இருக்கணும் பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் நம்ம அப்ளை பண்ணாலும் அதனுடைய ஷேப்பு சைஸ் மாறக்கூடாது. அதாவது யங்ஸ் பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி அப்படி இருக்கணும். அப்படின்னா வந்து எலாசிட்டி அதிகமா இருக்கணும். பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடினா ஸ்ட்ரெயின் ஜீரோவா இருக்கணும். அப்போ ஸ்ட்ரெயின் வந்து ஜீரோவா இருக்கணும். அதாவது ஷேப் அண்ட் சைஸ் மாறக்கூடாது. வாட் எவர் ஸ்ட்ரெஸ் யூ அப்ளை ஆல்சோ. அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தானப்பா. அப்போ ஸ்ட்ரெயின் வந்து டினாமினேட்டர் ஜீரோவா இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி வரும். அப்போ டினாமினேட்டர் ஜீரோனா அது இன்ஃபினிட்டி தானே. அப்போ வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடியா இருந்துச்சுன்னா அது ஷேப் சைஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. வாட் எவர் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் வி அப்ளை.
அப்படின்னா ஸ்ட்ரெயின் வந்து ஜீரோவா இருக்கணும். அப்போ யங்ஸ் மாடல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தானே ஃபார்முலா, ஸ்ட்ரெயின் ஜீரோவா இருக்கணும், டினாமினேட்டர் ஜீரோ, அதனால யங்ஸ் மாடலஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடினாவே அதுக்கு எலாஸ்டிசிட்டி வந்து இன்ஃபினிட்டி தான் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following is not a scalar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which of the following is not a scalar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்காசிட்டி இருக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, அடுத்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து விஸ்காசிட்டின்றது ஒருவேளை நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வெக்டார்னு வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன், ப்ரெஷர் வந்து நமக்கு ஆல்வேஸ் யூனிக் டைரக்ஷனா இருக்கு. இந்த ப்ரெஷரும் 9th கொஸ்டின் பாருங்க, which of the following is not a scalar? ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து ஸ்கேலார், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஸ்கேலார், ப்ரெஷர் வந்து ஸ்கேலார், ஸ்ட்ரெஸ் வந்து டென்சார் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், டென்சார்னு எடுக்கிறோம். அப்போ அதனால வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நாட் ஸ்கேலார்னு எடுக்கிறோம். இருந்தாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்கேலார்னு அஸ்யூம் பண்ணி தான் சால்வ் பண்ணுமே தவிர இது வந்து டென்சார் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if the temperature of the wire is increased then the Young's modulus will, Young's modulus what happen? ஆக்சுவலா வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது எலாஸ்டிக் நேச்சர் குறைஞ்சிரும். அதனால வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஒயர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ தட் 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 11th கொஸ்டின், காப்பர் ஆஃப் ஃபிக்ஸ்டு வால்யூம் V is drawn into a wire of length L. When this wire is subjected to a constant force F, the extension produced in the wire is delta L. If Y represents Young's modulus, then which of the following graph is a straight line அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க நமக்கு யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? FL டிவைட் பை A இன்டு எலாங்கினேஷன். அப்படி தானே இங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? ஏரியா இன்டு லெங்த். இப்போ இந்த ஃபார்முலால எங்கேயுமே ஏரியா இல்லாதனால நம்ம ஏரியாவை எலிமினேட் பண்ணலாம் பாருங்க. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைட் பை லெங்த் போடுங்க. அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு FL டிவைட் பை ஏரியா பிளேஸ்ல வால்யூம் பை லெங்த்னு போட்டு இன்டு ஈன்னு போட்டுக்கலாமா? இந்த L மேல போயிடும். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு F இன்டு L டிவைடட் L ஸ்கொயர். இந்த L மேல போனா L இன்டு L ஸ்கொயர் டிவைட் பை V இன்டு ஈன்னு வருது. இதுல இருந்து பார்க்கும்போது எப்படி வருது பாருங்க, நமக்கு என்ன வருது? டெல்டா எல்லுக்கு தானே ரிலேஷன் கேட்டிருக்காங்க. எலாங்கினேஷன்றதான் டெல்டா எல். எலாங்கினேஷன் ஈன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இந்த இ என்றதான் டெல்டா எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து இந்த இ தான் டெல்டா எல் எடுத்துக்கிறோம். அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, டெல்டா எல் லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா எஃப் இன்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் இன்டு வின்னு வருதுங்களா? அப்போ டெல்டா எல்லுக்கும் இதுக்கெல்லாம் என்னென்ன ரிலேஷன் வருது அப்படின்னு நம்ம எழுதலாங்களா பாருங்க. அப்போ டெல்டா எல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எஃப்னு எழுதலாம். டெல்டா எல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல் ஸ்கொயர்னு எழுதலாம். டெல்டா எல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு எழுதலாம். அதே மாதிரி டெல்டா எல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வின்னு எழுதலாம். இங்க கொடுத்தது பார்த்தா அப்போ கொடுத்ததுலேயே ஒன்னே ஒன்று தான் டெல்டா எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்னு வந்திருக்கு. சரிங்களா? டெல்டா எல் மட்டும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எஃப் வந்ததுனால இது இந்த கிராஃபுக்கு தான் லீனியர் கிராஃப்னு வரும், ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரும். ஸோ தட் 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க, a certain number of spherical drops of a liquid of radius r coalesce to form a single drop of radius r and volume v. If T is the surface tension of the liquid, then எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்மால் ட்ராப்ஸ் எல்லாமே இங்கே வந்து இந்த ஸ்மால் ரேடியஸ் ஆர்னு எழுதிங்க. ஸ்மால் அதாவது சர்டைன் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ராப்ஸ் ஆஃப் லிக்விட் ரேடியஸ் ஆர்னு சொல்லிடுறாங்க. இது ஸ்மால் ரேடியஸ் ஆர்னு போட்டுங்க. சின்ன சின்ன ட்ராப்ஸ் அதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது பெரிய ட்ராப் வரும். அதுக்கு வந்து ரேடியஸ் கேபிட்டலாக எடுத்துங்க, மொத்தமாக வால்யூம் வீன்னு எடுத்துங்க. இப்போ வந்து நமக்கு இது சின்ன சின்ன ஸ்பியர்ஸா இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். அதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிரும். சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிரும். அப்போ வந்து நமக்கு ஆக்சுவலா இன்ட்ரின்சிக் எனர்ஜி, அதாவது சர்ஃபேஸ் எனர்ஜி, இந்த லிக்விட் டிராப்ஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு டீன்னு போட்டுக்கணும். 4πr² இன்ட்டு டி. இப்படிதான் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு ஃபார்முலா. சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன டிராப்ஸா இருக்குல்ல, இதெல்லாம் கம்பைன் பண்ணி பிக் டிராப்பை பண்ணும்போது n டிராப்ஸுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருந்திருக்கும். அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன ஆயிருக்குன்னா அதிகமா இருக்கும். ஃபைனலா ஒரு பிக் டிராப்பா வரும்போது சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிரும். நல்லா ஞாபகம், சின்ன சின்ன டிராப்ஸா இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லா டிராப்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா ஆட் பண்ணோம்னா இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிரேட்டர் தென் ஃபைனலா இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எல்லா டிராப்பும் நம்ம கம்பைன் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகுதுன்னா குறையுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா தானே வருது. சர்ஃபேஸ் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சர்ஃபேஸ் ஏரியா வரதுனால சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனர்ஜி ரிலீஸ்டு. அப்போ எனர்ஜி ரிலீஸ்டு என்ற ஆப்ஷன் தான் நமக்கு வரணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி ரிலீஸ்டு என்ற ஆப்ஷன் எது வருது சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் அப்படிதான் வரணும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் எது கரெக்ட்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டிராப்ஸ் n டிராப்ஸ்னால n × 4πr² இன்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் போட்டுங்க. ஃபைனல் ஏரியா என்ன பாருங்க, ஃபைனல் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிராப் தானே, அது 4πR² இன்ட்டு டின்னு எழுதிக்கிங்க. இது ஒரு ஃபார்முலா நமக்கு. அடுத்து வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா வந்து மொத்தம் எத்தனை டிராப்ஸ் n டிராப்ஸ், ஒவ்வொரு டிராப்க்கு வால்யூம் 4/3 π ஸ்மால் r³ போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு பிக் டிராப்போட வால்யூம் மாறாது, ஏன்னா டென்சிட்டி மாறாது, அடுத்து மாஸ் மாறாது. டென்சிட்டி மாஸ் மாறலனா வால்யூம் மாறாது. அதனால 4/3 π R³ அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ வால்யூம்க்கு இந்த ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன் பாத்துங்க. இப்போ வந்து நமக்கு எனர்ஜி ரிலீஸ்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் எனர்ஜி தானே அதிகமாக இருக்கும் ஃபைனல் எனர்ஜியை விட. அதனால வந்து டிக்ரீஸ் இன் எனர்ஜி வந்து இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் எனர்ஜினே போட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியல் எனர்ஜி எவ்வளோ பாருங்க, இந்த ரெண்டுத்துல இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜியில் டி காமனாக எடுத்துங்கப்பா. சரிங்களா? எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இனிஷியல் எனர்ஜி n × 4πr² மைனஸ் ஃபைனல் எனர்ஜி வந்து 4πr² எடுத்துக்கலாம். இதை வால்யூம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுத்தையும் ஆர்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இங்க ஆர்ல மல்டிப்ளை பண்ணிங்க. அதே மாதிரி இங்கேயும் R / R போட்டுங்க. அடுத்து வந்து மல்டிப்ளை பை 3 டிவைட் பை 3ன்னு போட்டுங்க. மல்டிப்ளை பை 3 டிவைட் பை 3 போடுங்க. இப்போ என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது 3Tன்னு இருக்குங்களா? இப்போ இங்க எழுதுறேன் பாருங்க, இந்த 4/3 இங்க ஒரு வேற கலர்ல ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த 4/3 πr³ இந்த r² × r வந்து r³. இது வந்து வால்யூம் அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, n × 4/3 n × 4, ஏன்னா இங்க எழுதி இருக்கு பாருங்க, n × 4/3 πr³ தான் வந்து வால்யூம் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ n × 4/3 πr³, அதாவது இன்னொரு முறை கூட எழுதுற பாருங்க, n × 4/3 πr³ டிவைட் பை rன்னு போட்டுங்க. மைனஸ் இது எழுதுனீங்கன்னா 4/3 πr³ டிவைட் பை rன்னு போட்டுங்க. இப்படி போட்டீங்கன்னா இது 3 × tன்னு போட்டுட்டு இந்த n × 4/3 πr³ தான் என்ன சொல்லுங்க, இதுதான் வால்யூம் v. அதே மாதிரி 4/3 πr³ டிவைட் பை v இருக்கு இல்லையா, இதுவும் வால்யூம் v தான் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க, வால்யூம் v டிவைட் பை ஸ்மால் r மைனஸ் இங்க வால்யூம் v டிவைட் பை R வருதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், வால்யூம் காமனா எடுத்துருங்க. அப்போ 3VT × 1/r மைனஸ் 1/r. அடுத்து எனர்ஜி வந்து ரிலீஸ்டுன்னு சொல்லியிருக்கேன், ரிலீஸ்டு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் நம்ம கரெக்டா வந்திருக்கு. அடுத்து பாருங்க 13th கொஸ்டின். The following 4 figures are made of the same material. Which of the following will have the largest extension when the same tension is applied அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, FL/AE அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ 4 wires are made of same material, அப்போ y சேம். சரிங்களா? அடுத்து வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ when the tension up is same என்ற டென்ஷன்றதா ஃபோர்ஸ் சேம் எடுத்துங்க. அப்போ எலாங்கினேஷன் லார்ஜரா இருக்குன்னா எலாங்கினேஷன் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் பை ஏரியா. அப்போ லெங்த் அதிகமா இருக்குன்னா ஏரியா கம்மியா இருக்கணும், அப்போ எலாங்கினேஷன் அதிகமா இருக்கும். அப்போ எலாங்கினேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் பை ஏரியா வந்து πr² போட்டுங்க. πr² பண்ணீங்கன்னா ஆக்சுவலா r வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர் தானே, r is equal to d/2 தானே வரப்போகுது. அப்போ r equal d/2 போட்டீங்கன்னா அப்போ எலாங்கினேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு l டிவைட் பை π × r² பிளேஸ்ல d²/4 போட்டுக்கலாம். அப்போ ப்ரொபோர்ஷனல் d² வந்துருது. அப்போ லெங்த் அதிகமா இருந்துச்சுன்னா எலாங்கினேஷன் அதிகமா இருக்கும், டயாமீட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா எலாங்கினேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு லெங்த் அதிகமா இருக்கிறது பாருங்க, எல்லாமே லெங்த் சேமா கொடுத்துட்டாங்க, அதனால லெங்த்தை பத்தி நம்ம பார்க்க தேவையில்லை. அடுத்து டயாமீட்டர், எலாங்கினேஷன் டயாமீட்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, டயாமீட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு எலாங்கினேஷன் அதிகமா இருக்கும். அப்போ டயாமீட்டர் இருக்கிறதுலே கம்மியான டயாமீட்டர் வந்து 0.5 மில்லிமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் டயாமீட்டர் கம்மியா இருக்குனால அதுக்கு தான் எலாங்கினேஷன் அதிகமா வந்திருக்கும். ஸோ அப்போ 13th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. தி வெட்டபிலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஏ லிக்விட் டிபெண்ட்ஸ் பிரைமரிலி ஆன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் வந்து நம்ம இப்போ டச் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ லிக்விட் டச் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இந்த சர்ஃபேஸ் இங்க ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இருக்கு. சாலிட் சர்ஃபேஸ்க்கும் லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சண்டா வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா, சாலிட் சர்ஃபேஸுக்கும் லிக்விட் சர்ஃபேஸுக்கு டேஞ்சண்டா வரைஞ்சிருக்கும். ஆங்கிள் மெஷர்ட் வித்தின் தி லிக்விட், இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இந்த மாதிரி ஆங்கிள் இருந்துச்சுன்னா இது லெஸ் தென் 90 டிகிரி இருக்கு. ஒருவேளை நமக்கு லிக்விட் இப்படி கூட இருக்கலாம், இப்படி டிராப் மாதிரி இப்படி வரும். இங்க பாத்தீங்கன்னா இது சாலிட் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, சரிங்களா, டேஞ்சன்ட் டிராப் சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு. இங்க நல்லா கவனிங்க, சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு, இங்க டேஞ்சன்ட் இப்படி டிரா பண்றோம். இப்போ லிக்விட் சர்ஃபேஸ் இப்படி தானே எடுக்கிறோம். அப்போ சாலிட் சர்ஃபேஸ்க்கும் டேஞ்சன்ட் டிரா டு தி லிக்விட் சர்ஃபேஸ்க்கும் ஆங்கிள் எடுக்கிறோம், இன்சைட் தி லிக்விட் எடுக்கிறோம். இங்க வந்து ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90. சரி, நல்லா பாருங்க, ஆங்கிள் லெஸ் தென் 90 இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டி இருக்கு, சர்ஃபேஸ்ல நிறைய ஒட்டி இருக்கு, கரெக்டுங்களா?
இதே ஆங்கிள் வந்து கிரேட்டர் than 90 டிகிரி இருந்துச்சுன்னு நான் அதுக்கு ஒட்டலை. அப்போ வெட்டபிலிட்டி வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை வச்சு தான் சொல்றோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அக்யூட் ஆங்கிளா இருந்தா வெட்டபிலிட்டி அதிகமா இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா வெட்டபிலிட்டி கம்மியா இருக்கும். மெர்க்குரிக்கும் கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் கிரேட்டர் than 90 டிகிரி, அதனால தான் அது ஒட்டாது. அதே வாட்டருக்கும் கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டர் கிளாஸ் எடுத்தோம்னா ஜீரோ இருக்கும் கிட்டத்தட்ட, அதனால வெட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வெட்டபிலிட்டி வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் தி சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் லிக்விட் சர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 14th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். இப்போ 15th கொஸ்டின் பாருங்க. In a horizontal pipe of non-uniform cross-section water flows with a velocity of 1 meter per second at a point where the diameter of the pipe is 20 centimeter. The velocity of water at a point where the diameter of pipe is 5 centimeter is dash. இங்க புக்ல தரல, ஏன்னா வந்து அந்த ஆன்சருக்கு வந்து 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னு எடுத்தா வெலாசிட்டி அங்க நம்ம கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு டியூப் எடுத்துக்க போறோம். அந்த டியூப் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ நான் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து இங்க ஏரியா 1 இங்க வெலாசிட்டி என்டர் ஆகுது V1 வச்சுங்க. இங்க ஏரியா 2 இங்க வெலாசிட்டி வந்து V2 வெலாசிட்டில வருதுன்னு வச்சுங்க. அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி A1 V1 is equal to A2 V2. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஃபார்முலா. ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை R1 ஸ்கொயர் இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு பை R2 ஸ்கொயர் இன்ட்டு V2 போட்டுக்கணும். பை கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 தானப்பா, அது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்போ ரேடியஸ் பிளஸ் டயாமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணா D1 ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு D2 ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு V2 வருது. 4 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ நமக்கு D1 எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ D1 வந்து 20 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிங்க. D2 வந்து 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கங்க. அடுத்து V1 வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க. V2 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டுங்க. அப்போ D1க்கு வந்து 20 போட்டு 20 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? 20 ஸ்கொயர் போட்டாச்சு. இன்ட்டு V1 வந்து 1 எழுதியாச்சு. D2 வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் போட்டாச்சு. இன்ட்டு V2 எழுதிட்டோம். இப்போ இதை 20 எப்படி எழுதலாம்? 20 இன்ட்டு 20 எழுதிக்கிங்க. இந்த 5 வந்து 5 இன்ட்டு 5 எழுதிட்டு இந்த V2 போட்டுங்க. இப்போ இந்த ஒரு 5ம் ஒரு 20 கேன்சல் பண்ணா 4, இன்னொரு 5ம் இந்த 20 கேன்சல் பண்ணா 4. ஸோ 4 இன்ட்டு 4 16. ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு 16, நமக்கு 16 மீட்டர் பர் செகண்ட்னு 15th கொஸ்டினுக்கு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து அப்போ நம்ம டயாமீட்டர் அட் தி பாயிண்ட் வந்து அவங்க கொடுக்கல, நம்ம 5 சென்டிமீட்டர் எடுத்தாதான் அப்போ 16 மீட்டர் பர் செகண்ட்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது.